வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவில் தந்திரி வஞ்சியூர் அத்தியர மடத்தில் கோகுல் நாராயணரு கருட லட்சணை பொறிக்கப்பட்ட கொடியினை ஏற்றி வைத்தார். தினமும் மாலையில் ஆதிகேசவ பெருமாள் சுவாமி அனந்த வாகனம், கமல வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். ஏப்ரல் 20ஆம் தேதி முக்கிய நிகழ்வான பள்ளிவேட்டை நடைபெறும். பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 3 நதிகள் சங்கமிக்கும் மூவாற்று முகத்தில் ஆராட்டு வைபவம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சியில் தமிழக மற்றும் கேரள பக்தர்கள் பங்கேற்றனர். விளவங்கோடு எம்எல்ஏ தொகுதியில் பாஜ சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நந்தினியின் பிரச்சார வாகனத்தை நாகர்கோவில் பாஜ எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி துவக்கி வைத்தார். 4 வழிச்சாலைக்கு ஆளுகின்றவர்கள் தேவையான நிலங்களை எடுத்துக் கொடுப்பதற்கும் அதேபோல தேவையான மணல் மற்றும் கனிம வளங்களை கொடுத்திருந்தால் அது எப்பொழுதோ நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் இவர்கள் அதற்கு உதவாத காரணத்தினால் மத்திய அரசாங்க திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஆளுகின்றவர்கள் அதனை கிடப்பில் போடுவதற்காக அந்த பணியை தேவையான மண் ஜல்லி போன்றவர்களை கொடுக்காமல் காலங்கடத்திருக்கிறார்கள். தேவையான நிதியை மத்திய அரசாங்கம் எப்பொழுதும் ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 100க்கு அதிகமான கோடி ரூபாய் வேலை பணிகள் சரியான நேரத்தை செய்யாதனால மத்திய அரசாங்கம் யார் கொடுத்துருக்கு, ஒப்பந்தக்காரர் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த தமிழக அரசினுடைய ஆட்சியாளர்கள் துணை போகலை. துணை போயிருந்தால் 4 வழிச்சாலை எப்போதையும் நிறைவேற்றிருக்கும். அதுக்கு முழுக்க தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் தான் காரணம். திமுக அப்படி தான் சொல்லிட்டு இருக்காம ஒரு இடத்துலையுமே வெற்றி பெற போகிறதில்ல. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான எதிர்ப்பு இன்றைக்கு உருவாகியிருக்கு. அந்த உருவாக்கப்பட்டதை அவர் மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் பிஜேபி அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். நாடாளுமன்றத்தில் லோக்சபா தேர்தலில் 100% ஓட்டு போடுவதை உறுதி செய்யும் வகையில் திருச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5000 மாணவிகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். மூவர்ண ஆடைகள் அணிந்து மைதானத்தில் தேர்தல் ஆணைய லோகோ வடிவில் கைகளில் ஏந்தி நின்ற ஹீலியம் பலூன்களை வானில் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப்குமார் தலைமையில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள் தேர்தலில் தவறாது வாக்களிப்போம், இதனை மக்களிடம் கொண்டு சேர்த்து 100% வாக்களிப்பை உறுதி செய்வோம் என உறுதிமொழி ஏற்றனர். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த ஹோலி கிராஸ் மாணவர்களை வைத்து அந்த எலெக்ஷன் சிம்பிளோட ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக மக்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வது, நம்மளுடைய மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை எட்ட வேண்டும் என்றால் அனைவருடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியம். ஸோ இது குறித்தான கடந்த ஒரு மாதமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று அனைவரும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு நிச்சயமாக வாக்களிக்கும் பட்சத்தில் ஒரு சரித்திர நிகழ்வாக நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை எட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அனைத்து மக்களும் மறவாமல் 19ஆம் தேதி ஏப்ரல் அன்று நிச்சயமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீங்கள் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழகம் முழுவதும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அரசியல் கட்சியினர் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தொழுவந்தாங்கல் திமுக பிரமுகர் சுகுமார் மற்றும் கடுவனூர் திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் வீடுகளில் இன்று காலை முதல் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 3 கார்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி கொடியேற்றம் கூடலூர் லோயர் கேம்ப் பழையன்குடி ஆதிவாசி குடியிருப்பு பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கண்ணகி உருவம் பதித்த கொடியுடைய கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளை செய்து கண்ணகி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் சுமந்து வந்தனர். கொடிமரத்தினை நட்டு கொடி கம்பத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்தனர். பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். வரும் ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, முழு நிலவு விழா, மங்களதேவி கண்ணகி விழா, பூமாரி விழா என முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கண்ணகி அறக்கட்டளையினர் மற்றும் பக்தர்கள் பழையன்குடி மக்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பிரச்சாரம் செய்தார். ஸ்டாலின் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி மதுவிலக்கை ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவதாக சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் FL2 பார்களை ஏராளமாக திறந்து வைத்து அனைத்து மக்களையும் எந்நேரமும் குடிக்க வைத்து அவர்களுடைய வேதனையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படியானாலும் திமுகவில் இருக்கிற மதுபான ஆலை அதிபர்களுக்கு வியாபாரம் பெருகினால் போதும், அத்தனை மதுபான ஆலைகளும் இவருக்கு மாதம் கப்பம் கட்டுகிற காரணத்தினாலே விளையாட்டு மைதானங்களிலும் கல்யாண மண்டபங்களிலும் கூட மதுபானத்தை விற்க வேண்டும் என்று ஸ்டாலின் உறுதியாக அதற்காக நீதிமன்றத்திலே வாதாடி கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாபக்கேடு. திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்கள் துன்பக்கடலிலே மிதப்பார்கள். தருமபுரி மாவட்டம் அக்ரஹாரம் ஆட்டியனூரை சேர்ந்தவர் சதீஷ். இவர் தனது நிலத்தின் கூட்டு பட்டாவை தனி பட்டாவாக மாற்ற VAO வெங்கடேசனை அனுப்பினார். பட்டா மாறுதலுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் 8,000 ரூபாய் தருமாறு புரோக்கர் பியாரே ஜான் மூலம் பேசி முடித்தனர். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத சதீஷ் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர்கள் முருகன், பெருமாள் ஆகியோர் ரசாயனம் தடவிய 8,000 ரூபாயை சதீஷிடம் கொடுத்து அனுப்பினர். புரோக்கராக செயல்பட்ட பியாரே ஜானிடம் சதீஷ் பணத்தை கொடுத்தார். பணத்தை வாங்கிய பியாரே ஜான் VAO வெங்கடேசனிடம் அலுவலகத்திற்குள் வைத்து கொடுத்தார். அவர்களை சுற்றி வளைத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் VAO வெங்கடேசன், புரோக்கர் பியாரே ஜான் உட்பட உதவியாளர் வாசுதேவன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 9ஆம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் துவங்கியது. தேர் திருவிழாவை முன்னிட்டு உடுமலை குட்டை திடலில் ராட்டினம், சிறுவர் விளையாட்டுகள் என ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைப்பதற்கான ஏலம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்றது. குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 71,94,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் 25% 17,98,500 ரூபாய்க்கு வங்கி வரைவோலை வைப்பு தொகையாக செலுத்தி ஏலத்தில் 6 பேர் பங்கேற்றனர். விதிமுறைகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் டிடி எடுக்க வேண்டும் என்ற விதி குறிப்பிடப்பட்டிருந்தது. தனியார் வங்கியில் பலர் டிடி எடுத்த காரணத்தால் பங்கேற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஏலம் 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடக்கும் என வருவாய்த்துறை அறிவித்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. ஆத்தூர், கல்லாநத்தம், கெங்கவள்ளி, தலைவாசல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 610 விவசாயிகள் 50 கிலோ மூட்டைகளாக 2,923 மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். விரலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக 16,189 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 20,009 ரூபாய்க்கும், உருண்டை மஞ்சள் 14,189 ரூபாய் முதல் 17,009 ரூபாய்க்கும், பனங்காலி மஞ்சள் குவிண்டால் 24,189 ரூபாயில் இருந்து 30,913 ரூபாய் வரை விலை போனது. 2,923 மஞ்சள் மூட்டைகள் மூலம் 2,93,00,000 ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் வரத்து சரிபாதியாக குறைந்த நிலையில் விலையும் 3,000 ரூபாய் வரை குவிண்டாலுக்கு குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர்.